சில நேரங்களில் குள்ள நரியின் புத்தியை கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குழிப்பறிக்க அல்ல, குழியில் விழாமல் இருக்க. கண்டிப்பா. சிரித்து கொண்டே சொல்லப்படும் உண்மைகளை விட அழுது கொண்டே சொல்லும் பொய்களுக்கே அதிகம் நம்புகின்றன. இப்போ இருக்க லைஃபு இதுதான் எல்லாத்துக்கும் கற்றுத்தருது. சிக்கன் பிரியாணி வேணும்னா கூட உடனே சாப்பிடலாம். ஆனால் பழைய சாதம் வேணும்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை. என்னங்க வாழ்க்கை. கண்டிப்பாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி முன்னேறலான்னு நம்ம போகிறத விட பொறுமையாக இருந்து நல்லதே செஞ்சுட்டு நல்லபடியாக போனால் போதுங்க. யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் லைஃப்பில் கஷ்டப்பட்டு முன்னேறினா கண்டிப்பாக நம்ம காசு நம்ம கைக்கு நிற்கும். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்லுங்கள். இருக்க ஜென்ரேஷனுக்கு சொல்ல வேண்டியது இது. வருவாய்க்கு குறைவாக செலவு செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை விட பணக்காரர் எவரும் இல்லை. உண்மையாங்க. இப்போ ஆடம்பரத்துக்காக மற்றவங்களுக்காக நம்ம ஒவ்வொன்றையும் கடன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தையும் நம்ம தாங்க கஷ்டப்படுறோம். கண்டினியூ வருது பாருங்கள். ஆசைக்காக கடனை வாங்கிட்டு ஒவ்வொரு மாதம் பல ஆசைகளே தியாகம் செய்யும் மடத்தனத்திற்கு பெயர் தான் லோனு. வசதி பார்த்து பழகாதே. இறுதி சடங்கில் வசதி உள்ளவர்கள் கை கட்டி நிற்பார்கள். வசதியற்றவன் சுமந்து செல்வான். உண்மையா இல்லையாங்க? குளிப்பாட்டுறது எல்லாருமே இல்லாதப்பட்டவங்க தான் பண்ணுவாங்க. நல்லா பணக்காரவங்க பாருங்கள், எனக்கு நானும் ஒரு சேரில் போய் சொகுசாக உட்காந்துருப்பாங்க. காயங்களை உருவாக்க கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகள் போதும். வலிக்க நின்று கொள்ளும். உண்மையாங்க. கோவத்தில் நம்ம என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் சில நேரத்தில் பேசிடுறோம். அது அவங்க மனசில் எவ்வளோ கஷ்டத்தை உருவாக்குது. நம்மளும் பட்டிருக்கோம், மற்றவங்களுக்கு நம்மளும் பட வச்சுருக்கோம்ல. 100% உண்மைங்க. பொய் பேசுவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தண்டனை அவன் உண்மை பேசும்போது யாரும் நம்புவதில்லை. பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும், பணம் இல்லையெனில் ஓ நீயா என கேவலமாக பார்ப்பதும் தான் உலகம். சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாக என்னன்னு எனக்கு தெரிலங்க. பணிந்து செல்லுங்கள், உங்கள் தகுதி உயருங்க. எங்கெங்க பணிந்து சென்றால் தகுதி உயருது? அப்போ தான் போட்டு கீழே தூக்கி போட்டு நம்மளை மிதிக்கிறாங்க. துணிந்து செல்லுங்கள், உங்கள் திறமை உயரும். இது வேணால் ஒத்துக்கலாங்க. கண்டிப்பாக நம்ம எதையும் விடாமுயற்சியோடு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எதாக இருந்தாலும் வெற்றி தாங்க. அடிக்கடி எங்கள் அம்மாவும் என் வீட்டுக்காரரும் சொல்கிற டைலாக்குங்க. அம்மாவின் 2வது மாமியார் மகள், அப்பாவின் 2வது தாயார் மகள். உண்மைதாங்க. எங்கள் அம்மா எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாமியா மாதிரி எல்லாத்துலேயும் கொஷின் கேட்குறியே அப்படின்னு. என் வீட்டுக்கார் யாருக்கும் அடங்க மாட்டார். ஆனால் என் மக சொன்னிச்சுன்னா அவ்வளோதான், உசுரே விட்டுருவாரு. எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்கும் இல்லைங்க. வகுப்பறை கற்றுத்தந்த பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமே அதிகம். உண்மையாங்க. ஸ்கூலில் கூட என்ன படித்தோன்றது இல்லாமல் நம்ம பண்டைக்கு என்ன படிக்கிறோம் எழுதுகிறோம், அதே எக்ஸாம் முடிப்போம், அதே போயிடுச்சு. இந்த வாழ்க்கை நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்குதுங்க. பொறுமை லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது. நம்ம எல்லாத்துக்கும் போல் எதிரிகளை சமாளிக்க வித்தைகளை கற்றுக்கொள்வது போல் துன்பத்தை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள். ஆபத்துக்கு உதவாத நண்பன், அவசரத்துக்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, தேவைக்கு உதவாத பணம் இருந்தும் பயனில்லை. கண்டிப்பாக. நான் ஒரு புக்கு படிக்கும் போது நான் இதை உங்ககிட்ட கொஞ்சம் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோஸ் நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு படித்ததில் எது ரொம்ப உங்களோட கனெக்ட் ஆச்சு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.